மாடி தோட்டத்துல நெறைய புதினா இருந்தது. அதெல்லாம் பறிச்சு அம்மாச்சி வந்து குடுத்தாங்க. இன்னைக்கு வந்து புதினா சட்னி தான் வந்து பண்ண போறேன். எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா, உளுந்த பருப்பு தாளிச்சு நம்ம வந்து புதினா சட்னி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்பவும் போல தான் வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சுட சுட இட்லியும் இந்த புதினா சட்னியும் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். புதினா சட்னில எப்பவுமே கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணாலும் செம்ம ஃப்ளேவரா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி ஊத்தி எடுத்துட்டு, சட்னிய வதக்கி ஆற வச்சு நம்ம வந்து சட்னி வந்து பண்ணியாச்சு. நெறைய நம்ம லாங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டுட்ருக்கோம். வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ற மாதிரி நெறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தம்பிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்சர் வச்சு பேக் பண்ணி குடுத்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கும் வந்து இந்த மாதிரி இட்லியும், சட்னியும் வச்சு குடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அ ஒரு பப்பாளி இருந்தது. அதையும் கட் பண்ணிட்டு கெல்லாக்ஸ்ல வந்து பால் ஊத்தி ஹஸ்பண்ட் குடுத்துட்டு, அம்மாச்சிக்கு வந்து ஒரு காஃபியோட இட்லியும் குடுத்துட்டு, அவங்கள வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டாச்சு. இன்னைக்கு டே இப்படி தான் வந்து போச்சு. நாளைக்கு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.